வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேளுங்க. உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேர் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க, இந்த மாதம் கொஞ்சம் ரீடிங்கை போடலாம்ல அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க. ஆகையால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரி, இது ஒரு பொதுவான வாசிப்பு. தயவு செய்து அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். குரூப் 1. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது? இந்த மே மாதத்தில் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது, என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வராங்க. மே மாதத்தில் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது? 3 செய்திகள் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல ஷேடோவில் ஒரு செய்தி இருக்கும். நம்ம அவர்களை பார்ப்போம். ஆடேங்கப்பா, நம்ம இவர்களை எடுக்கிறோம். நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு பிறக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விடுவு காலம். இந்த விடுவு காலம் எப்படின்னா, நிறைய பேர் கற்பனை உலகத்துல மூழ்கி போயிடுறீங்க, சந்தேகத்துல மூழ்கி போயிடுறீங்க. சந்தேகம் அப்படிங்கிறது உங்கள் மீது சந்தேகம். இது எனக்கு கிடைக்குமா, வருமா, என்னால் முடியுமா, நான் இதை நிறைவேற்றி வச்சிருவேனா, அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புகைமூட்டமான ஒரு புத்தி. இதுல எல்லாத்துல இருந்தும் ஒரு விடுவு, அதுதான் ஒரு பிரேக் த்ரூ, ஒரு விடுவு காலம். அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதே சமயத்துல இந்த மே மாதம் எல்லாருக்கும் இல்லைங்க, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் ஏதாவது புதுசு புதுசு. இது எனக்கு பெருசா அனுபவம் இல்லை, ஆனா எனக்கு இது புதுசு. புது இடமோ, புது உத்தியோகமோ, புது ஊரோ என்ன இருந்தாலும் சரிங்க, இது ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். நல்ல கம்யூனிகேஷன்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு உரையாடல் பல பேரோட இருக்கிறது. அதுதான் நீங்க சந்திக்கிறவர்களோட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இந்த மே மாதத்தில் நடக்கும். அது பல பேரோடையா இருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தரை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா அவர்களோடு ஒரு நல்ல ஆரோக்கியமான உரையாடல், நல்ல ஒரு கம்யூனிகேஷன். அப்போ உங்க பேச்சையும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த மே மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டாக பேசுவீங்க, லாஜிக்காக பேசுவீங்க. ஒரு சில இடத்துல கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க. இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம், என்கிட்ட இப்படி பேசாத, என்கிட்ட நீ இப்படித்தான் பேசணும், அந்த மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக ரொம்ப தெளிவான ஒரு, அதுதான் ரொம்ப தெளிவான மனப்பான்மையில நீங்க இந்த மே மாதம் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தெளிவான மனப்பான்மையில நீங்க இருப்பீங்க. முன்னாடி இருந்த குழப்பங்கள், முன்னாடி இருந்த சந்தேகங்கள்ல இருந்து ஒரு விடுவு காலம் பிறக்குது. மனசு புத்தியும் மிகவும் தெளிவு, ஒரு குதூகலம். மொத்தத்துல நீங்களே புதிதாக உணர்வீர்கள் இந்த மே மாதத்தில். இது ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜா நம்ம வச்சிருப்போம். சரிங்க, முதல் செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாவ், 2 ஏசஸ்ங்க உங்களுக்கு குரூப் 1. நான் இடையில குரூப் 2ன்னு சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, அது குரூப் 1 தான் உங்களுடையது. சரி, உங்களுக்கு 2 ஏசஸ் குரூப் 1. அதோட நீங்க இங்கேயும் பாருங்களேன், பேஷன். பேஷன் அப்படிங்கிறது எனக்கு ஆசைங்க, என்னுடைய ஆசை. இது எப்படியாவது நான் ஆரம்பிக்கிறேன், புதுசா இருக்கணுங்க, புதிதாக இருக்கணும், புதுசா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல அதான் நம்ம முன்னாடி சொன்னது போல, ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு நல்ல புதிய எனக்கு இதுல பெரிய அனுபவங்கள் கிடையாது, ஆனா இது எனக்கு புதுசு, ஒரு நல்ல ஆசீர்வாதம், ஒரு புதிய ஆரம்பம், புதிய தொடக்கம். அப்ப இந்த மே மாசம் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பெருசா எனக்கு அனுபவம் இல்லை, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சத கண்டிப்பாக இதை நான் செய்ய போறேன், ஆரம்பிக்க போறேன். எனக்கு அதுவா வருதுன்னா அது எனக்கானதாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய முயற்சிகள் போட்டு வேலைக்கெல்லாம் எழுதி போட்டிருக்கேன். அதுல ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு அனுபவம் பெருசா இல்லை, ஆனா எதுவும் எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுதான் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு பிறந்திருக்கு. இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது ஒரு விடுவு காலம், ஏதோ ஒரு புகைமூட்டை. நீங்களே உங்களுக்கு தடையாக இருந்திருப்பீங்க. அதே தான் இது வரைக்கும் ரொம்ப நீங்களே உங்களுக்கு தடையாக இருந்திருப்பீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு ரொம்ப விஷயங்களை தள்ளி போட்டிருப்பீங்க. இப்பொழுது அந்த தடைகள்லாம் உடைக்கப்பட்டு
எனக்கு அனுபவமே இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, எனக்கு கிடைச்சதை நான் விட மாட்டேன், இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறத தான் இந்த 2 செய்திகள் சொல்கிறாங்க. சரி, குரூப் 1 இரண்டாவது செய்தியும் கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதும் அதே தான். தன்னை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மென்மையாக அமைதியாக பேசுறது, ரொம்ப கேர் அண்ட் கான்சர்ன் எடுத்துப்பீங்க. அந்த மே மாதம் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு உங்களை பார்த்துக்கிட்டு வரீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் ரொம்ப கேரிங்கோட இருக்கிறது, அன்போட இருக்கிறது, மரியாதையோட இருக்கிறது, இதை பார்த்துட்டு கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும், உங்களுடைய மற்ற சப்போர்ட்டிங் மெசேஜஸை வைத்து பார்க்கும் பொழுதும் மற்றவர்களும் உங்களை மதிப்பார்கள். உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு அறிவுரை கூட கேட்பாங்க. நீ சொல்ல, நீ என்ன நினைக்கிற, அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து உங்களை மதிப்பாங்க, ஒரு மரியாதை கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு செய்தி. நீங்களே உங்களை ரொம்ப இந்த முறை எதுலையுமே நம்ம அவசரப்பட வேண்டாம், நம்ம எதுலையுமே கொஞ்சம் பொறுமையாக போவோம், ரொம்ப அன்போடு மரியாதையோடு நம்ம நகர்ந்து போவோமே, என்னத்துக்கு இப்போ அவசரப்படணும் அப்படிங்கிற ஒரு ஏதோ அதை தான் சொல்கிறேனுங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் தடையாக இருந்ததே நீங்கள் தான், உங்களுக்கே நீங்கள் தடையாக இருந்தது. இப்பொழுது சில விஷயங்கள் மாற இருக்கு, புதிய தொடக்கம், புதிய ஆசீர்வாதம், புதிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் நீங்களும் உங்களை ரொம்ப கவனமாக உங்களை பார்த்துக்கிட்டு வர்றதும், மற்றவர்களும் வந்து நீங்கள் மற்றவர்கள் மீது ரொம்ப அன்பு செலுத்துறதும், மரியாதை செலுத்துறதும், அன்பு கொடுக்கறதும், இது ரொம்ப அழகான ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க. 3 அடேங்கப்பா, சேரியட். வாவ், சேரியட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுக்கு தடையாக இருந்திருக்கிறீங்க, இப்பொழுது அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு நீங்கள் இப்போ நகர்ந்து போறீங்க. அதான் சேரியட். சம்திங் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்குது, புதிதாக ஆரம்பிக்குது, புதிய தொடக்கம் நகர போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் ஒரு செய்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லைங்க, ஒரு வெரி ஸ்மால் குரூப்புக்கு மட்டும்தான் அந்த செய்தி. குறிப்பிட்டவர்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. என்ன மாற்றம்னா, வேறு ஊருக்கு போகிறது, உத்தியோகம் மாறுறது, ஒரு ப்ரொமோஷன் கூட ஒரு சில பேருக்கு கிடைக்கிது. உங்கள் சப்போர்ட்டிங் மெசேஜஸ் வைத்து பார்க்கும்போது கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் த சேரியட், ப்ரொமோஷன் அது கூட உங்களுக்கு புதுசு தான். ஐயோ, எனக்கு ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் எனக்கு அதில் அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் இல்லை, ஆனால் அது எனக்கா கிடைச்சது இல்லையா, அதை நான் எடுத்து செயல்பட போகிறேன். அப்போ ப்ரொமோஷன், ஒரு டிபார்ட்மெண்ட் மாற்றம், அந்த மாதிரியான ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றம் கூட ஒரு சில பேருக்கு வந்து இந்த புதிய தொடக்கங்கள், அந்த தடைகளெல்லாம் நீங்கள் உடைக்கிறீங்க, ஒரு விடுவு காலம் பிறக்குது. இந்த சேரியட் இஸ் அபவுட் மூவிங். ஒரு விஷயத்தை நீங்கள் நோக்கி நகர்ந்து போகிறீங்க. அழகான முன்னேற்றம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் போடுற முயற்சிகள் பொருந்தே. இவ்வளவு ஆரோக்கியமான நேர்மறையான செய்திகள் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மே மாதம். முயற்சிகள் தொடரட்டும் குரூப் 1, வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம். நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். அவர்களுடைய அறிவுரைகள் என்ன, அல்லது வேறு ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வாவ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே தான். குறிப்பிட்டவர்கள் வந்து கூட்டணியாக ஏதாவது வேலை செய்யும் பொழுது உங்களை வந்து நீங்கள், நான் எப்படியாவது இவர்களை எல்லாரையும் விட நான் ஜொலிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னா திறமையாக நான் இப்பொழுது வேலை செய்ய போகிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு திறமைகள் கண்டிப்பாக ஜொலிக்கும். ஏன்னா அந்த விடுவு காலம் இப்பொழுது பிறக்குது. இந்த மே மாதம் புகை மூட்டமாக இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது விடுவு காலம் பிறக்க இருக்கும் பொழுது நான் ஜொலிக்கணும், நான் எல்லாரையும் விட ஒரு படி மேலே தெரியணும் அப்படின்னு உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் காட்டுவீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் இருக்குன்னு. ஸோ 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இன்னொரு கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு சம்பள உயர்வு ஏதேனும் கிடைக்கும். நீங்கள் போடுற முயற்சிகள் அனைத்துக்கும் ஒரு சில பேருக்கு லாபம், ஒரு சம்பள உயர்வு, ஒரு போனஸ் இங்கே கிடைக்க இருக்கு. சில பேருக்கு இந்த கூட்டணியாக எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, இதை நான் கைவிட மாட்டேன், இதுல இருந்து நான் யாரு அப்படிங்கிறத நான் ஜொலிக்க போறேன், என்னோட திறமைகளை இவர்களை விட நான் ஒரு படி மேலே நான் ப்ரூஃப் பண்ண போறேன், நிரூபிச்சு காட்ட போறேன் அப்படிங்கிறத தான் இந்த 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் த சேரியட்டும் சொல்றாங்க. ரொம்ப ஆரோக்கியமான வாசிப்பை கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. சரி, கடைசியாக நம்ம ஆரக்கிள் செய்திகளை எடுப்போம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது?
அப்படிங்கிறத இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்டிங் கோ, அதே தாங்க நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? நீங்கள் தான் அந்த தடை. ஒன்று, உங்களுடைய புத்தியும் மனசும் புகைமூட்டமாக இருந்தது, இப்போ அது உங்களை விட்டு விலகி போகுது. நீங்களும் அதிலிருந்து விலகி தான் போறீங்க. இட்ஸ் ஓகே, லெட் இட் கோ. நான் எனக்கு தடையாக இருக்க மாட்டேன். நான் இப்பொழுது ஒரு புதிய நபர், எனக்கு புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, எனக்கு வரும், நான் ஜொலிக்க போறேன், நான் நிரூபிச்சு காட்ட போறேன் அப்படிங்கிறது. ஸோ லெட்டிங் கோ இஸ் ஆல் அபவுட் உங்களை விட்டு ஏதோ ஒரு கெட்ட சம்திங் பேட் எனர்ஜியா, அதுதான் ஒரு அதிர்வுகள், கெட்ட அதிர்வுகள் உங்களை விட்டு போகுது. அதை தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், ஒரு விடுவு காலம் பிறக்குது. லெட்டிங் கோ. சரிங்க. அதோடு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பார்க்கலாம். இவங்களும் என்ன சொல்றாங்க? பீஸ். அதே தான். அப்போ இந்த பீஸுக்கும், இந்த பீஸ் அப்படிங்கிறது அமைதி, சாந்தம். ஐ ஃபீல் ஸோ ரிலாக்ஸ், ஐ ஃபீல் ஸோ பீஸ் அப்படிங்கிறது. நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்களேன், இங்கேயும் வந்து லெட்டிங் கோ, நான் எதையும் என்கிட்ட இருந்து நான் விடுறேன், போ, எனக்கு இனிமேல் இங்கேயும் பாருங்களேன், லெட்டிங் கோ. அப்போ ஏதோ ஒரு விடுவு காலம் தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்குது குரூப் 1. அப்போ நீங்களே உங்களுக்கு தடையாக இருந்திருக்கிறதும், மனசு புத்தியும் புகைமூட்டமாக இருந்ததும், இது எல்லாமே உங்களை விட்டு விலகுது. அதே சமயத்தில் ரொம்ப பயந்து தயங்கி நாளைக்கு அப்புறம்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இந்த முறை முன் வந்து ஜொலிப்பீங்க, நிரூபிச்சு காட்ட போறீங்க. இது மிகப்பெரிய அவார்டா, எனக்கு இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்கு, நான் யாருன்னு நான் நிரூபிச்சிட்டேன், இனிமேல் கிடைக்கிறதும் கிடைக்காததும் அந்த கடவுள் விட்ட வழி அப்படிங்கிறத தான் இங்கேயும் சொல்கிறாங்க ஒரு சில பேருக்கு. ஸோ இதுதான் மொத்தமான ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. வாழ்த்துக்கள். ஸோ முயற்சிகள் தொடரட்டும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதான் முழுக்க இந்த செய்தி உங்களுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 1. நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறது. பல பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாசம் கொஞ்சம் ரீடிங்கை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வாசிப்பு. தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது? குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது? குரூப் 2 நம்ம பார்க்கலாம். மே மாதத்தில் குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது? ஓகே சார், இந்த மே மாதத்தில் என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம 3 செய்திகள் வந்திருக்கிறாங்க. ஷேடோவில் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாவ், 10 ஆஃப் கப்ஸ். நம்ம இவர்களை எடுக்கிறோம். இவங்க வந்து ஒரு சிக்னிஃபிகேட்டிவ் மெசேஜாக நம்ம இவங்களை பயன்படுத்திக்க போகிறோம் இன்னைக்கு. குரூப் 2 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது மன நிறைவு, தெய்வீக காலம். அதுதான் ரொம்ப மனசு சந்தோஷம் அடைகிறது. புது வீட்டுக்கு ஒரு சில பேர் போறீங்க, ஏதோ ஒரு இடம் மாற்றம் இங்கே ஒரு சில பேருக்கு நடக்குது. இந்த ஊரில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு வேறு ஊருக்கு போகிறது, உங்கள் சொந்த ஊருக்கு போகிறது, சொந்த வீட்டுக்கு போகிறது, இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோகம் மாற்றம், இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம். ஆனால் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும், 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் பொழுதும் மனசுக்கு நிறைவை கொடுக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. சரி, என்ன காத்திருக்கிறது குரூப் 2 உங்களுக்கு இந்த மே மாதத்தில்? அடேங்கப்பா, அதுவும் பாருங்களேன், 9 ஆஃப் கப்ஸ். நினைத்த காரியம் ஒன்று நிறைவேற போகுது. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு சில பேரு ஆசைப்படுறீங்க, இது எனக்கு கிடைக்கணும், நான் இதை ஆசைப்படுறேன். ஆனால் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கையில் பார்த்தீங்கன்னா 1 2 3 பேர் வந்து அந்த ட்ராஃபியை கையில் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து முயற்சி போட்டிருக்கிறாங்க. நான் இதுக்கு பாடாப்பட்டிருக்கேன், நிறைய முயற்சிகள் போட்டிருக்கேன், கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் சரியான பிளான் பண்ணுறது. ஒரு சில பேர் வந்து இந்த ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக போய் ஒரு காசஸ் எடுத்து படிக்கிறது, பல பேரோட சோஷலாக கலந்து உரையாடி அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே தொழிலை செய்கிறவங்களோட கலந்து உரையாடி இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான். ஸோ 9 ஆஃப் கப்ஸ் வந்து அதே தான், ஒரு ஆசை நிறைவேறது, நினைச்ச காரியத்தை இந்த மே மாதம் நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க, அது வெற்றியை தரும். குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி, எல்லாருக்கும் இல்லை. உங்களுடைய 10 ஆஃப் கப்ஸ், இந்த 9 ஆஃப் கப்ஸ், இந்த 2 சப்போர்ட்டிங் மெசேஜஸை வைத்து பார்க்கும் பொழுது
குறிப்பிட்டவர்கள் வீட்டிலிருந்தே ஏதோ ஒரு தொழில் செய்யறது, வீட்டிலிருந்து பிஸ்னஸ் பண்றது. ஏற்கனவே ஒரு சில பேர் வந்து நிரந்தரமான ஒரு உத்தியோகத்துல இருப்பீங்க, ஆனா சின்னதா ஏதோ ஒரு பிஸ்னஸ் இந்த மே மாசம் ஒரு சில பேர் ஆரம்பிப்பீங்க. அது வந்து சாப்பாடு இருக்கலாம், அல்லது ஒரு துணி பிஸ்னஸாக இருக்கலாம், நகை பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது உங்கள் திறமை எதில் இருக்கோ அதை நீங்கள் வீட்டில இருந்து ஒரு சில பேர் ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் ஒரு செய்தி சொல்கிறாங்க, இது எல்லாருக்கும் கிடையாது, கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டிங் மெசேஜ் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சில பேர் வந்து இந்த மே மாதத்தில் கொஞ்சம் வெயிட்டு போடுவீங்க, நிறைய சாப்பிடுவீங்க, கண்ணுமுக்கு தெரியாமல் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது மிகவும் நல்லது. குரூப் 2 இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் பார்ப்போம், மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது. ஹாய் பிரிஸ்தஸ். இந்த ஹாய் பிரிஸ்தஸ் அப்படிங்கிறது நீங்கள் பெருசாக யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லிக்கிறது இல்லை போல இருக்கு. நான் நினைக்கிறத நானே இதை ஆரம்பித்து நானே நிறைவேற்ற போகிறேன். அதே சமயத்தை நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். ஹாய் பிரிஸ்தஸ், உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவீங்க. ஒரு சில பேர் வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறது, எளிமையாக உடுத்தினாலும் மற்றவர்கள் என்னை பார்த்து மதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னை ரொம்ப உயர்வாக கொண்டுட்டு வர்றது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் உங்களுடைய உள் உணர்வு இந்த மே மாசம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டியாக இருக்கும். ஸோ நினைத்த காரியத்தை வந்து சில பேர் நிறைவேற்றுறது வந்து குறிப்பிட்டவர்கள் வந்து பெருசாக யார்கிட்டயுமே பகிர்ந்துக்க போகிறது இல்லை. உங்கள் உள் மனதோட வழிகாட்டுதலின் படி இது நீங்கள் எடுத்து நடத்துவீங்க. கடைசி ஒரு செய்தி, 5 of Pentacles. அதே தான் 5 of Pentacles அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய சப்போர்ட்டிங் மெசேஜஸ்லாம் வைத்து பார்க்கும்பொழுது 2 செய்திகள் இங்கே சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சில பேர் காசு விஷயத்தில் ஏமாந்து போயிருக்கீங்க, காசு விஷயத்தில் ஏமாறப்பட்டிருக்கீங்க, ஏமாந்து போயிட்டீங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல நீங்களே ஆசைப்பட்டு நம்பி தொலைச்சிட்டீங்க. அப்ப இது மீட்பதற்கான இந்த மே மாதம் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படுது, அதை கவனமாக பயன்படுத்திக்கங்க. அப்படி இந்த மாதிரியான இழப்புகள் முன்னாடி நடந்திருக்கு, ஏமாற்றங்கள் துரோகங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதனாலதான் ஒரு சில பேர் யாருக்கிட்டையுமே பெருசா எதையுமே சொல்லிக்காம உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றதும் நிறைவேற்றி வைக்கிறதும் இது கண்டிப்பாக ஒரு சில பேர் பண்றீங்க. இந்த இதயத்துல நம்ம வந்து அவங்க பார்க்குறோம் இல்லையா, நம்ம இங்க பார்க்குறோம், இந்த ஹார்ட்ல வந்து ஒரு ஏரோ மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே தான். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 1. 2வது, இந்த ஹார்ட்டுக்கும் இந்த 10 of Cupsக்கும் ஒரு ஒற்றுமையான ஒரு செய்தி. குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மனமிட்டு ஏதாவது பேசணும்னா பேசுங்க, கத்தாதீங்க. சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மே மாதம். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், பொறுமை அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க. ரொம்ப அருமையான ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்னும் கடைசி ஒரு செய்தியை எடுக்க போறோம், மன்னிக்கணும், நம்ம இன்னும் கடைசி ஒரு செய்தி எடுக்க போறோம். முதல் செய்தியை எடுக்கிறோம், பார்ப்போம் அவங்க மே மாதத்தில் குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன ஆலோசனை அறிவுரை என்ன சொல்றாங்க பாத்தீங்களா. ஹேங்ட் மேன் வந்திருக்கு. பொறுமை நிதானம் தேவை, எதுலையுமே அவசரப்படாதீங்க. அவசரம் அப்படிங்கிறத விட பிடிவாதம் இந்த குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்கள் இந்த பிடிவாத குணத்தை இந்த மே மாசம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு பெர்ஸ்பெக்டிவா மாத்துங்க. என்னுடைய நோக்கம் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை, நான் இப்போ என்னுடைய பார்வையை கொஞ்சம் மாத்திருக்கேன், பரவாயில்ல, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறேன், நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்றேன். ஏன் நான் என்ன திருத்திக்கணும், நான் என்ன மாத்திக்கணும், எதனால எனக்கு இந்த ஏமாற்றம் நடந்தது, எதுக்காக எனக்கு துரோகங்கள் நடந்திருக்கு, அதை ஏன் மேல என்ன தவறு இருக்குங்கிறது சில பேர் மாத்திக்கிறது, திருத்திக்கிறது, பேலன்ஸ் பண்ணிக்கிறது, விட்டு கொடுத்து போகிறது. அதுதான் இந்த ஹேங்ட் மேனும் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 of Pentacles வந்து பணம் விஷயம் மட்டும் இல்லை, உறவு சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போறது நல்லது. அதுதான் உங்களுக்கு முதலே 10 of Cupsம் வந்திருக்கிறாங்க. சரி, கடைசியாக குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது, மே மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 அவங்களே இங்க வராங்க, நம்ம இவர்களை எடுக்கிறோம். ஸ்டே ஆன் டார்கெட். அதே தான், நினைச்ச விஷயம், அதான் நீங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்க நினைத்த ஒரு காரியம் இந்த மாசம் நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களோட ஆசை ஒன்று பூர்த்தி ஆக போகுது. ஸோ ஸ்டே ஆன் டார்கெட், விட்டு கொடுத்து போங்க, எதுலையுமே அவசரப்பட்டுறாதீங்க.
வீட்டில் உள்ளவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சி வைங்க அப்படிங்கிறது தான் இவர்களை சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பெருசாக யார்கிட்டையும் சொல்ல போறீங்க, மன்னிக்கணும், எதையுமே நீங்கள் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய உள் மனது நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த மே மாதத்தில். அப்போ அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று கரெக்டாக இது நடக்கும். இங்கேயும் நம்ம ஏரோ பார்க்குறோம், இங்கேயும் நம்ம ஏரோ பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒன்று நினச்சது நிறைவேற போகுது. அப்போ குடும்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் உறவு குடும்பம்னு வரும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. கடைசியாக மே மாதத்தில் என்ன காத்திருக்கிறது குரூப் 2 இவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத கேட்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி, அடேங்கப்பா, இப்போதானங்க நம்ம எவ்வளவு சொல்லிட்டு இருந்தோம், விட்டு கொடுத்து போங்க, வளைஞ்சி போங்க, 50-50 பேலன்ஸ் பண்ணிக்கிறது. தட்ஸ் வாட் தே, அதே செய்தி தாங்க ஃப்ளெக்சிபிலிட்டி. விட்டு கொடுத்து போகிறது, ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது. கொஞ்சம் வளைஞ்சி போகலாமே, பரவாயில்ல, நான் உனக்காக பார்க்குறேன், சரி பரவாயில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் 50-50 பேலன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கூட இப்போ நீங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு வேலையும் பார்ப்பீங்க. பரவாயில்ல, நான் முன்னாடி வந்து 5 மணி நேரம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உட்காந்து வேலை பார்ப்பேன், பட் இந்த முறை நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours நான் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்க போகிறேன். ஐம் கோயிங் டு கிவ் மோர் டைம் ஃபார் மை செல்ஃப். நான் செய்கிற இந்த முயற்சிகளுக்கு நான் இன்னும் செயல்பட போகிறேன். அதே மாதிரி குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது வளைஞ்சு கொடுக்கறது, விட்டு கொடுத்து போகிறது, சமப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதும் முழுக்க செய்தி சொல்கிறாங்க குரூப் 2. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.